தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கிறவர்கள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து எழுப்புகிற கேள்வி, தந்தை பெரியாருக்கு முன்பு யாரும் இல்லையா, அல்லது பெரியார் காலத்தில் யாரும் இல்லையா? இந்த கேள்வியை தொடர்ந்து அவர்கள் முன்வைக்கிறார். மரபிளையடிகள் இருந்தார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை இருந்தார், முத்துராமலிங்கம் இருந்தார், காமராசர் இருந்தார், எத்தனையோ பேர் அவர்களை அடுக்கிக் கொண்டே வருகிறார். இளங்கோவடிகள், வள்ளலார் வரை போகிறார்கள். ஆனால் சாதி இழிவு நீங்குவதற்கான இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு மருந்தை அவர் உறுதி செய்து கொடுத்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் எல்லாம் சீர்திருத்தவாதிகள். சீர்திருத்தவாதிகள் என்பவருடைய கேள்விகள், இந்த மதம் இப்படி இருக்கிறது, இந்த மதத்திற்குள்ள இருக்கிற சில ஒடுக்குமுறைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதெல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும், அவ்வளவுதான். மாறாக அவர்கள் இயக்கம் நடத்தியவர்கள் அல்ல, அவர்கள் புரட்சி பேசியவர்கள் அல்ல, போட்டு உடைத்தவர்கள் அல்ல. தந்தை பெரியார் தான், தந்தை பெரியாருடைய இயக்கம் தான் தொடர் போராட்டங்களை முன்வைத்தது. அதான் முக்கியம். யார் இயக்கமாக கூடி போராடினார்கள்? பேசியவர்கள் உண்டு, எழுதியவர்கள் உண்டு. தமிழ்நாட்டிலே எத்தனையோ பேர் போராடி இருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்களுக்காக போராடி இருக்கிறார்கள். இந்திய விடுதலைக்காக போராடியவர்கள் உண்டு, வெள்ளைக்காரனுக்கு எதிராக எழுதியவர்கள் உண்டு. ஆனால் தந்தை பெரியாரை ஏன் தொடர்ந்து கொண்டாடுகிறார்கள் என்றால், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்தி போராடியவர் யார்? அங்குதான் பெரியார் முன்வைக்கப்படுகிறார், கொண்டாடப்படுகிறார். 100க்கு 3% இருந்த பார்ப்பனர்கள் 97% இருக்கிற மக்களினுடைய உத்தியோகங்களை, வேலைகளை, அதிகாரங்களை பறித்து வைத்திருக்கிறார்களே என்ற கேள்வியை எழுப்பி, அதோடு நில்லாமல் அதை இயக்கமாக்கி போராடியவர் யார்? அந்த போராட்டத்தின் அடிப்படையில் தந்தை பெரியாரை நினைக்கிறார்கள். வெள்ளக்காரன விரட்டத்தோட போராட்டங்கள் முடிஞ்சதா? அதோடு தங்கள் போராட்டங்கள் நிறுத்திக்கிட்ட எத்தனையோ தலைவர்கள் உண்டு. சீமான் போன்றவர் அடுக்குகிற தலைவர்கள் எல்லாம் வெள்ளைக்காரனை எதிர்ப்பதோடு நிறுத்திக்கிட்டாங்க, தமிழ் மொழியை பாதுகாப்பதோடு நிறுத்திக்கிட்டாங்க. ஆனால் படித்து மேல வர வேண்டும், வேலைக்கு போய் உட்கார வேண்டும், இந்த கருத்துக்களை தந்தை பெரியார் தான் பேசினார். அதனால் தந்தை பெரியார் மீது அன்றைக்கு யாருக்கெல்லாம் கோபம் இருந்ததோ அவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் யாரையாவது விலைக்கு வாங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படித்தான் சீமான் போன்றவர்கள் என்று கேள்வி கேட்கிறார். 1951 இடஒதுக்கீடு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதிலே அது ஒரு கருவியாக இருக்கிற இடஒதுக்கீட்டு முறை, செண்பகம் துரைராஜன் என்கிற பார்ப்பன பெண்மணி வழக்கு போட்டு ரத்து பண்ணிடுறாங்க. இடஒதுக்கீடு செல்லாது, நீதிமன்றத்தில் ஆதிக்கம் செலுத்திய பார்ப்பனர்கள் ரத்து பண்ணாங்க. இந்த இடஒதுக்கீடு வந்ததுனாலதான் கொஞ்சமாச்சும் சமூக நீதி அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் உட்கார முடியுது. இன்னைக்கு 69% இருக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். ஆனால் அன்று இடஒதுக்கீடே கூடாது என்று அறிவித்தார்கள். தந்தை பெரியார் மக்களை திரட்டி போராடினார். இந்த போராட்டத்தை தந்தை பெரியாரை போல இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அடுக்குகிறார்களே, அந்த தலைவர்களில் எத்தனை பேர் ஆதரித்தார்கள்? எல்லோரும் படிக்க வேண்டும், எல்லோரும் படித்தவர்கள் வேலைக்கு வந்து அமர வேண்டும், எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அதிகாரம், பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று நடத்திய தந்தை பெரியாருடைய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி இன்று பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிற எத்தனை தமிழ் தலைவர்கள் ஆதரித்தார்கள்? இங்குதான் தந்தை பெரியார் இந்த மக்களால் தொடர்ந்து தத்துவ தலைவராக கொண்டாடப்படுகிறார். அதான் தத்துவம். சமூக நீதி என்றால் அனைவருக்கும் அனைத்தும், அவருடைய விகிதாச்சார பிரதித்துவத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் ஒருத்தரே வச்சுக்கிறதுங்கிறது சமூக அநீதி. எல்லாவற்றையும் அவர்களுடைய மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு ஏற்ப அவர்கள் மீது அழுத்தப்பட்ட அடக்குமுறைகளின் அளவீடுகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதி என்கின்ற தத்துவம் தான் தந்தை பெரியாரை இதுவரை இந்த மக்களால் கொண்டாட செய்கிறது.